இந்த மாதிரி கேவலமான பொண்ணுங்க கிட்ட பேசுறதே தப்பு. பேச்செல்லாம் நமக்கு தேவையில்லை, முதல்ல செயல ஆரம்பிக்கலாம். உனக்கு உனக்கு மனசுனா என்னன்னு தெரியுமாடி? அந்த மனசுல காதலிச்சவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு தெரியாத உனக்கு? என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் மீனாட்சி பேரை தவிர வேற உச்சரிக்காதுன்னு தெரியாதா உனக்கு? இன்னும் மீனாட்சி எங்க இருக்கா போஸ்? உன் கையால என் கழுத்துல தாலி ஏறணுன்றதுக்காக அவளோட கையில நான் விலங்கு போட்டுட்டேன்ல. நான் உன் கைய பிடிச்சுக்கிட்ட 7 அடி நடந்து வரணுன்றதுக்காக அவளுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். உன்ன என்னடி என்னடி சொன்ன? கோர்ட்ல நான் சொன்ன சாட்சியை வச்சுதான் அவளுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏய், உன்னோட கேவலமான ஆசைக்காக ஒரு அப்பாவி பொண்ண ஜெயிலுக்கு அனுப்புவியா? ப்ளீஸ், நான் உன்னை கையெழுத்து கும்பிடுறேன். என்னை அடி சித்திரவதை பண்ணி என்ன வேணா பண்ணு. ஆனா எந்த பாவமும் தெரியாத என் மீனாட்சிய எப்படியாவது காப்பாத்து. ப்ளீஸ், உன்னை கையெழுத்து கும்பிடுறேன். கண்டிப்பா காப்பாத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லு. என் மீனாட்சியை ஜெயில இருந்து விடுவிக்கிறதா இருந்தா நான் என்ன வேணாலும் செய்யறேன். மீனாட்சியை கைவிட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்பனா நீ எந்த ஜென்மத்திலயும் அவளை சந்திக்க முடியாது. ஏய், கனவு காணாத. என்னையும் மீனாட்சியும் பிரிக்கிறது உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளாலேயே முடியாது. அப்ப நீயும் கனவு காணாத. நம்ம 2 பேரை பிரிக்கிறதுக்கு அந்த மீனாட்சியால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட முடியாது. நீங்க குடிங்க, சாப்பிடுங்க, கும்மாளாடிங்க. ஆனா சார மட்டும் தப்பிக்காம பாத்துக்கணும். தப்பி தவறி சார் மட்டும் தப்பிச்சிட்டாருன்னா உங்க எல்லாரையும் கொன்னுட்டு மொத்த பழியையும் சார் மேல போட்டுருவேன். ஓகேவா? பி கேர்ஃபுல். பை டார்லிங். ஏய், நீங்க? என் பேர் ஷியாம். உங்க பொண்ணு இருக்க ஜெயில தான் நான் ஜெயிலரா இருக்கேன். 10 பேருக்கு நல்லது செய்யறதை தவிர கெடுதலே நினைக்காத என் பொண்ணு மீனாட்சி அநியாயமா ஜெயில இருக்கா சார். தெரியும். ஆமா, மீனாட்சி எந்த தப்பும் செய்யலன்னு என் மனசார சொல்றேன். அதுக்காக தான், ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். நான் அவளோட அப்பா சார். நான் என்ன சொன்னாலும் என் பொண்ணுக்காக தான் பேசுறேன்னு உங்களுக்கு தோணும். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன் சார். அன்னைக்கு ராத்திரி போலீஸ் வந்து என்கவுண்டர்ல அடிபட்ட ஆபீசருக்கு வைத்தியம் பார்க்கணும்னு டாக்டரை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு பூரா திரும்பி வராததுனால மீனாட்சி டாக்டரை தேடிக்கிட்டு போனா. அவளுக்கு எந்த நக்சலைட்டையும் தெரியாது, எந்த போலீஸையும் தெரியாது. காலையில வந்து என் பொண்ணு போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. டாக்டர் தம்பி வைத்தியம் பார்க்க போன ஆபீசரை மீனாட்சி தான் கொண்டுட்டதா சொன்னாங்க.
அங்க என்ன நடந்தது, அந்த டாக்டருக்கு என்னதான் ஆச்சுன்னு எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். மீனாட்சிக்கும் போஸுக்கும் யாருக்காவது எதிரி இருக்காங்களா? 2 பேரும் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களே தவிர ஒருத்தருக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் எதிரி இருக்க போறாங்க சார்? அதுல என்ன மர்மம் இருக்குன்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு தான் தெரியும். நோ ப்ராப்ளம். மீனாட்சி அன்னைக்கு ராத்திரி போஸை தேடி போனானா கண்டிப்பா அந்த போலீஸ் இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போயிருக்கணும். அங்க என்ன நடந்ததுன்னு இப்ப எனக்கு தெரியலனாலும் சீக்கிரமா தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க தம்பி? விட்டு தொலைஞ்சதுன்னு நினைச்ச சனியனை மறுபடியும் கூட்டிட்டு வந்து இந்த நடு வீட்டுல உட்கார வைக்க போறீங்களா? இங்க பாருங்க, அவ நல்லது பண்ணாலா கெட்டது பண்ணாலான்னு எனக்கு தேவையில்லை. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இனிமே அவளை இந்த வீட்டுல இருக்கவே விட மாட்டேன். எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு அவளால வர வேண்டிய சம்பந்தம் எல்லாம் கெட்டு போயிடும். எதுக்காக? இங்க பாருங்க, அவ அங்க ஜெயில இருக்கிறதுனால இங்க யாருக்கும் ஒன்னும் குடிமுழுக போறது இல்ல. அவ அங்கே இருந்து சாகட்டும். அது சரி, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு அவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? அவ புருஷன் எங்கேயோ காட்டுல காணாம போயிட்டான். இவ ஜெயிலே இருந்து செத்து தொலைட்டோம். உங்களுக்கு புண்ணியமா போகும். மறுபடியும் அவளை கொண்டு வந்து இங்க சேர்க்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்த பெரிய மனுஷனை போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க மீனாட்சியை பெத்த அம்மா இல்லையா? இல்லங்க, இவங்க அவங்களோட சித்தி. இது வரைக்கும் மீனாட்சிக்கு விரோதி யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. அவளுக்கு விரோதி வெளியெல்லாம் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. வர்றேன் சார். அம்மா, என்ன காரியம் பண்ணீங்க? சார் 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 1 மினிட். சார் 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 எங்க அம்மா பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க சார். எங்க அக்கா தேவதா. மீனாட்சி ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன். கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், அந்த வீணா போனவளை விட சொல்லி அவன் கால்ல விழுந்து கெஞ்சிட்டு வரியா? உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? அப்பா, உங்களுக்கு மான ரோஷம் எதுவே இல்லையாப்பா? அம்மா சும்மா பேசிக்கிட்டே இருந்தா நீங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சா சும்மா இருப்பாங்கல்ல? எதுக்குப்பா உனக்கு இந்த வாழ்க்கை? இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்க. இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் இவ கழுத்தை பிடிச்சு நானே கொன்னுடுவேன். அப்புறம் அக்கா கூட சேர்ந்து நானும் ஜெயிலே இருந்துடுறேன். ராஜி, ராஜி, அப்பா, ராஜி, அக்கா, ராஜி, அழாதம்மா. எப்படிக்கா? நீ இல்லாத அந்த வீட்ல என்னால இருக்க முடியலக்கா. நீ இல்லாத அந்த ஊர்ல என்னால இருக்க முடியலக்கா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குக்கா. என்னப்பா அது? இவ அழுகையை தாங்க முடியாம குறிட்டு வந்த. உன்னோட சித்தி திட்டினதை கேட்டு என்னால தாங்க முடியல. சித்தி எப்படி இருக்காங்கப்பா? நீ எப்படி இருக்கேன்னு ஒரு நாள் கூட கேட்காத உன் சித்திய பத்தி நீ விசாரிக்கிறீங்கம்மா. நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி இருக்கேன்னு எப்படிப்பா அவங்க கேட்பாங்க?
இங்க பாரு ராஜி, சித்திக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்தது. அதனால நீ அவங்க கூட மாட இருந்து வேலை செய்ய என்ன? எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நாங்க நல்லா இருக்கோம். அப்பா, அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? மாமாவை பத்தி நீங்க இனிமே கவலைப்பட தேவையே இல்லக்கா. ஜெயிலர் சார் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. யாரு? இங்க புதுசா வந்திருக்கிற ஜெயிலர்மா நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நம்ம வீட்டுக்கா? ஆமாம்மா, உன்னை பத்தியும் டாக்டர் தம்பியை பத்தியும் நிறைய விசாரிச்சாரு. நீ எந்த தப்புமே பண்ணலன்னு அவர் முழுசா நம்புறாருக்கா. அதுக்காக தான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்காரு. அப்படின்னா உங்க மாமாவை தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாரா? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு சொன்னாருக்கா. உங்களையும் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொன்னாருக்கா. ஆமாம்மா, கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஜெயிலர் சார் ரொம்ப சின்சியரா இருக்காருன்னு தோணுது. ஏதாவது ஒரு வழியில உண்மையை வெளியே கொண்டு வந்தாருன்னா மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். டைம் ஆயிடுச்சுமா. ஜாக்கிரதையா இருக்கா. நீயும் ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதம்மா, கவனமா இரு. ராஜி, வாமா போலாம். வாமா. ராஜி, சுரேந்தர், சுரேந்தர், யாரு? யார் நீங்க? அப்பா இருக்காராம்மா? இருக்காங்க அங்கிள். நீங்க யாரு? என் பேரு ஷாம், அப்பாவோட ஃப்ரெண்டுமா. அப்பா மேல ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீங்க ஹால்ல உட்காருங்க அங்கிள், அப்பா வந்துருவாரு. சரிம்மா. உன் பேர் என்னம்மா? கீர்த்தனா. என்ன படிக்கிற? பிரைலி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன் அங்கிள். சாரி கீர்த்தனா. எதுக்கு அங்கிள் சாரி? எனக்கு கண்ணு இல்லன்றதுனாலயா, இல்லனா நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டதுக்கா? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அங்கிள். எங்க அப்பா கூட எந்த வருத்தமும் இல்ல. எதுக்காக? எனக்கு எந்த கலர் Dress போட்டாலும் வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டேன். அந்த கலர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது இல்லையா? பார்க், எக்ஸிபிஷன், அப்புறம் சினிமா கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்க மாட்டேன் அங்கிள். அது எல்லாத்தையும் கண்ணால தானே பார்க்கணும். கண்ணுக்கு தெரியாததுக்காக எதுக்கு அடம் பிடிக்கணும்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே அங்கிள்? டாடி வந்துட்டாரு அங்கிள். டேய் ஷாம், எப்படா வந்த? ஹாய். கீர்த்தனா, உன் பெட்டு பக்கத்துல ஸ்டூல் மேல பால் வச்சிருக்கமா, நீ போய் குடிச்சிருமா? சரிங்க டாடி. கீர்த்தனா, கீர்த்தனா, பார்த்து போமா. தேங்க்ஸ் அங்கிள். சொல்றா, என்னடா திடீர்னு இங்க? ஒரு விஷயமா வந்தேன். சொல்றா. மீனாட்சியோட கேஸ் விஷயமா.
எந்த மீனாட்சியை பத்தி? பேரை சொன்னவன சிரிப்பு போறதுக்கு காரணமா இருந்தாலே அந்த மீனாட்சியை பத்தி. எனக்கு எந்த மீனாட்சியை பத்தியும் தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தெரியும்னு சொன்ன. அந்த விஷயத்தை நான் அப்பவே மறந்துட்டேன். எந்த விஷயமா இருந்த? நான் கேட்ட விஷயமா இல்ல நீ மறைச்சு வச்ச விஷயமா? ரெண்டுமே. ஞாபகத்துக்கு இப்ப வரவே. அதனால எனக்கு நஷ்டமே தவிர லாபம் இல்ல. ஒரு அப்பாவை இப்ப நான் காப்பாத்துற விஷயத்துல கூட லாப நஷ்டத்தை பாப்பியாடா நீ? எனக்கு கண்ணு தெரியாத குழந்தை இருக்கு. அந்த பொண்ணுக்கு தாயும் இல்ல. என்னை தவிர அந்த குழந்தைக்கு வேற யாருமே இல்லடா. புரிஞ்சுதுரா. இந்த விஷயம் ஒன்னாலதான் வெளியே தெரிஞ்சதுன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கண்ணுக்கு நேரா பார்த்தவங்களுக்கு இந்த உண்மை எப்படி வெளியே வந்துருச்சுன்னு தெரிஞ்சிரும்டா. இந்த அளவுக்கு கொலையா எப்படிடா மாறின? இந்த உலகத்தை பார்க்க முடியாத இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா. மீனாட்சி ஒரு குழந்தை மாதிரி தான்டா. இப்படிலாம் ஒரு கொடூரமான உலகம் இருக்குன்னு அவளுக்கு சுத்தமா தெரியாது. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியாம அவ திண்டாடிக்கிட்டு இருக்கா. அவ மேல நான் இறக்கம் காட்டினேன். இறக்கம் காட்டினியா? யாருக்குடா வேணும் உன்னோட இறக்கம்? நாக்கு வலிக்க கூட அது யூஸ் ஆகாதுடா. வெக்கமல்ல உனக்கு? ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சட்டத்தையும் நியாயத்தையும் நிலைநிறுத்த வேண்டிய உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கண்ணால பார்த்த உண்மையை கூட பார்க்கவில்லைன்னு போய் சொல்லுவியா நீ? கண்ணு இல்லாதது உன் குழந்தைக்கு இல்லடா, உனக்கு. நீதான் குருட. மீனாட்சி உனக்கு எதிரியும் கிடையாது, எனக்கு சொந்தக்காரியும் கிடையாது. அவ ஒரு அப்பாவி. அவ எந்த குற்றமும் பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. புருஷனும் கிட்ட இல்ல, குடும்பமும் நெருக்கத்துல இல்ல. 4 செவத்துக்கு நடுவுல கைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தெரிஞ்ச உண்மையை ஏன் இப்படி மறைக்கிற? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. சீ. டேய், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுடா. யாருக்காகவோ நம்ம ஏன்டா சண்டை போட்டுக்கணும்? யாருக்காகவோ இல்ல, ஒரு அப்பாவி பொண்ணுக்காக. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காப்பாத்துறதுக்கு தானே இந்த ஆர்வம். உன்ன மாதிரி ஷெல்ஃபிஷ்க்குலாம் அது புரியவே புரியாது. நீ இரு, இப்படியே இரு. பேருக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கோழையாவே இரு. நீ யார் நல்லா இருந்தா உனக்கு என்னடா? நீ நல்லா இருக்கணும். மீனாட்சி எந்த குற்றமும் செய்யல.